Hello friends, welcome to Lukshiga Samayal. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம Lukshiga Samayala subscribe பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சாஸ் எதுமே சேர்க்காம ஒரு நூடுல்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆமாங்க, வீட்ல இருக்கிற பொருளை வச்சு எப்படி சிம்பிளா ஈஸியா டேஸ்டா நூடுல்ஸ் செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான ingredients என்னென்னன்னு பார்த்தலாம். நூடுல்ஸ் 400 கிராம் எடுத்துர்க்கேன். 2 வெங்காயம் எடுத்துர்க்கேன், 4 தக்காளி, 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 4 ஸ்பூன் எண்ணெய், உப்பு தேவைக்கேற்ப எடுத்துக்கலாங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸிங்க, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். அதில் 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 400 கிராம் நூடுல்ஸ் இந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி சூடானதும் நல்லா கொதிக்கிட்டோம், நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும், அதுக்கு மீறி வேக வைக்காதீங்க, குழஞ்சிடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம நூடுல்ஸ் வெந்துடுச்சு. இப்போ வடிகட்டி அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயை வச்சு அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ அதில் 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது சாஸ் எதுவும் சேர்க்கல, அதுக்கு பதிலாக நான் தக்காளி ஜூஸ் எடுக்க போகிறேன். அதுக்கு 4 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்சியில் போட்டு ஜூஸ் எடுத்துக்கலாம். இது கூட 1 பச்சை மிளகாய் சேர்த்துருக்காங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்ச ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்படி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. 5 நிமிஷம் ஆயிட்ட பிறகு அந்த பாருங்கள், அந்த தக்காளி ஜூஸில் இருக்க தண்ணியெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், 1 கைப்பிடி கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போது நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வடித்து எடுத்து வச்சல அந்த நூடுல்ஸ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி பொறுமையாக நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. அந்த மசாலாலாம் நூடுல்ஸில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஹையில் வைக்காதீங்க, ரொம்ப சிம்மில் வைங்க. அந்த சூட்லேயே அந்த மிக்ஸ் ஆகும் நல்லா மசாலாலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது நம்ம நூடுல்ஸு. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த நூடுல்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.